காரைக்குடியை அடுத்த கல்லல் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சில பேர் சோலைவனம் அப்படின்ற பேர்ல வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி அதன் மூலமா இளைஞர்களை ஒன்றிணைத்து கால்வாய்களை தூர்வாரி வராங்க. நவீன கருவிகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் இந்த இளைஞர்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, இவற்றின் மூலம் ஆக்கப்பூர்வமான செயல்களையும் முன்னெடுக்கலாம் என்பதற்கு சமீபத்திய உதாரணம் ஜல்லிக்கட்டு போராட்டங்கள். இன்னும் ஒரு உதாரணம் இந்த காரைக்குடி இளைஞர்கள். காரைக்குடி அருகே உள்ள கல்லல் கிராமத்தில் ஒரு காலத்தில் 1000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் விவசாயம் நடைபெற்றது. இது சுருங்கி இப்போது வெறும் 10 ஏக்கரில் தான் நடைபெறுகிறது. காரணம், உள்ளூர் ஏரிகளில் நீர் இல்லை. இழந்த விவசாயத்தை மீட்க முடிவெடுத்த கல்லல் கிராமத்து இளைஞர்கள் சிலர் சோலைவனம் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழு ஒன்றை தொடங்கினர். இந்த குழுவில் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் கல்லல் கிராமத்து இளைஞர்கள் இணைந்தனர். உள்ளூர் நீர்நிலைகளை தூர்வாருவது குறித்த விவாதங்களை தொடர்ந்து தங்களால் இயன்ற உதவியை செய்வதாக அனைவரும் உறுதியளித்தனர். முதல் கட்டமாக கண்மாய்களுக்கு நீரை கொண்டு வந்து சேர்க்கும் கால்வாய்களை தூர்வாரத் தொடங்கினார்கள். எல்லாருமே கல்லலுக்கு இது மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரோட ஆதரவு இருந்துச்சு. எல்லாரோட ஆதரவோடையும் பொருள் வசதி மற்ற எல்லா பல வகையான ஹெல்ப் எல்லாமே அவங்க கிடைச்சதுனால உடனே களத்தில் இறங்கணும். 20 நாளில் கல்லில் இருக்க ஆறுக்கு உள்ளத்துக்கு, அதாவது விவசாயம் தான் மெயின் காரணங்கிறனால விவசாயத்துக்கு வர 6 கம்மாய்களோட வரத்து கால்வாய்கள், கம்மாய்க்கு சீர்படுத்துறதுக்கு முன்னாடி வரத்து கால்வாய்கள் சீர்படுத்தினா கம்மாய்க்கு தண்ணி கொண்டு வர முடியும். அதனால் வரத்து கால்வாய்களுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அது வரைக்கும் 6 கால்வாய்கள் சீர்படுத்தியிருக்கோம். கவர்மெண்ட்டை போய் சொல்லணும். இப்போ அவங்க நீங்கள் பண்ணுங்கப்பா, நாங்கள் ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி கவர்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நம்ம ஃபுல்லாக பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணியை ஃபுல்லாக சேமிக்கிறதுக்காண்டி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த நல்ல மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக விவசாயம் கண்டிப்பாக நடைபெறும். இப்போ கால்வாய்கள் தூர்வாரப்பட்ட பிறகு அண்மையில் மழை பெய்தது. இந்த மழை நீர் முழுவதும் கண்மாயில் சேகரிக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு கல்லல் கண்மாய் தண்ணீருடன் காட்சியளிக்கிறது. ஏன்னா 30-40 வருஷமா ஒன்றும் பண்ணாமல் விட்டாங்க. எல்லாம் அசிங்கமாக போயிடுச்சு. இப்போ அது அவங்க பண்ணுறதுனால நல்லா இருக்குது. எல்லாம் ஊர் பூரா அது பண்ணால் நல்லது. நாங்கள் ஒரு விவசாயினே, அதனால் அவங்கள்ட்ட இவ்வளோ வாங்கிக்கிட்டா போதும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணி கொடுக்குறேன். இதே மாதிரி மேலும் மேலும் நிறையா ஊரில் இருந்து அழைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுவரை 15 கிலோமீட்டர் தூரம் வரை கால்வாய்களை தூர்வாரியுள்ள இளைஞர்கள் அடுத்து கண்மாய்களை தூர்வார இருப்பதாக தெரிவித்துள்ளனர். தங்கள் ஊரின் சொந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை இளைஞர்களுக்கு வருவதும் அதை பொறுப்புடன் வெற்றிகரமாக செயல்படுத்தி இருப்பதும் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அரசுதான் செய்ய வேண்டும் என்று எதிர்பாராமல் இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் எதிர்கால தூண்கள் என்ற சொல்லுக்கேற்ப கல்லல் சோலைவனம் இளைஞர் குழு ஒன்று சேர்ந்து கிராமத்தில் உள்ள அனைத்து மழைநீர் கால்வாய்களையும் தூர்வாரி சுத்தம் செய்துள்ளது அனைவராலும் பாராட்டப்பட வேண்டியது. காரைக்குடியிலிருந்து முத்துராமலிங்கம், நியூஸ் 18 தமிழ்நாடு.